ஸோ ஒரு டேர்ம் வந்து கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்க வேணும். அப்போ தான் டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிட். ஏன்னா டிஃபரன்ஷியபிலிட்டி எக்ஸிட் கிடையாது. சரிங்களா? சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸாக இருந்தால் தான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸிட் வந்து எக்ஸிட் ஆகும். இல்லைன்னா ஆகும். சரிங்களா? அப்போ இது கண்டிப்பாக வேணும். கண்டினியூஸாக இல்லையாங்கிற ஃபஸ்ட்டு செக் பண்ண முன்னாடி தான் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட்லேருந்து போக முடியும், இல்லைன்னா போக முடியும். அதான் பேசிக். சரி, இப்போ ஒரு பேசிக் டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஹெச். இதுதான் நம்மளுடைய பேசிக் ஃபார்முலா. சரிங்களா? பட் இது பேசிக் ஃபார்முலா தானே. இங்கே என்ன பண்ணுறாங்க, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரெண்டு ஃபார்முலா டிவைன் பண்ணுறாங்க. அப்போ ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு லிமிட் h டென்ஸ் டு 0 ரைட்டுங்களா ப்ளஸ் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை ஹெச். இதுதான் வந்து ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா. அதே லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு என்ன வருதுன்னா லிமிட் h டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ divided by minus h divided by என்னது minus h. இதுதான் வந்து ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா. சரிடா கண்ணு, இந்த ரெண்டு ஃபார்முலா நோட் பண்ணிக்க. லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னா என்ன ஃபார்முலா, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னா என்ன ஃபார்முலா நோட் பண்ணிக்கணும். இதுல என்ன டவுட் இருக்குதா விதின்? நோ சார். சார் மைனஸ் ஹெச் கீழே இருக்குல்ல சார், அது மேலே கொண்டு வந்துடலாம் சார். எழுதினாலும் கரெக்ட் தான். நீங்க சொன்ன மாதிரி மேலையும் கொண்டு வந்து எழுதிக்கலாம். மேலே கொண்டு வந்து எழுதினா என்ன நடக்கும், இதே ஃபார்முலா. இது எதுக்கு அப்படி எழுதிக்கிறாங்கன்னா இதனோட ஃபார்மேட்டு இதனோட ஃபார்மேட்டு நார்மலாக ஈக்குவலாக இருக்கிறதுக்காக எழுதிக்கிறாங்க. மற்றபடி அதில் நீ மாற்றி எழுதுனா தப்பு இல்லை. அப்போ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் டிவைடட் பை ஹெச்னு எழுதிக்கலாம். அதுவும் தப்பு கிடையாது. சரிங்களா? சரி டேகன், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு டெரிவேட்டிவ்னா எப்படி இருக்கணும், டிஃபரன்ஷியபிலிட்டினா எப்படி இருக்கணும். அப்போ இது வந்து என்னுடைய 2024 கொஸ்டினோட இது. சரிங்களா? இப்போ நான் என்ட்ரி பண்ணல. இந்த கொஸ்டின் வந்து 2024ஓட மாடல். அப்போ இதை சொல்லுங்கள், கண்டினியூஸும் கேட்குறான், அந்த டிஃபரன்ஷியலும் கேட்குறான், எந்த பாயிண்டில் கேட்குறான், அட் எக்ஸ் ஈக்குவல் 0வில் கேட்குறான். சரிங்களா? அப்போ இது என்ன ஆகும், கண்டினியூஸாக இல்லையா இல்லை டெரிவேட்டிவாக இல்லையா எப்படி நமக்கு தெரியும்? சிஸ்டம் ஒரு பிரச்சனை இருக்குது, சொல்கிறேன். இது கண்டினியூஸாக இல்லையா எப்படி செட் பிக் பண்ணுவீங்க? லெஃப்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்ல இது 1 மார்க்கு, இது வந்து நீ 3 மார்க்கை பேஸ் பண்ணி போடு. 1 மார்க்கு உங்களுக்கு டைரெக்டாகவே போட முடியும். 1 மார்க்குக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் ஐடியா சொல்லிடுறேன். இப்போ இது வந்து 3 மார்க்கில் கேட்டிருந்தாலும் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா? 3 மார்க்லேயே இல்லை 2 மார்க்லேயே கேட்பாங்க. 1 மார்க்கில் என்ன நடக்கும், 0 போட்டேன்னா கண்டிப்பாக கண்டினியூஸ் ஆகும். டிஃபரன்ஷியபிலிட்டி ஆகுமா? டிஃபரன்ஷியபிலிட்டி ஆகிறது டவுட் தான். அது எப்படி செக் பண்ணுறது? 0க்கு ஆகும், போது டிஃபரன்ஷியபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி ஆகலாம். அது எப்படி நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இது எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துக்கிறான், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ சொல்லுங்க, கண்டினியூஷன் என்ன பண்ணுவீங்க? அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்ன நடக்குங்கிறோம். அட் எக்ஸ் ஈக்குவல் என்னது, லெஃப்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ரைட் கண்டினியூஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் ஆகும். கண்டிப்பாக சொல்லிட்டு கண்டினியூஸ் ஆகும். டிஃபரன்ஷியபிலிட்டி ஆகும்னா டிஃபரன்ஷியேட்டோட ரூல் நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அதனோட ஃபார்முலா என்னது, லிமிட் h tends to 0 plus f of a plus h minus f of a divided by h. இதுதான் ஃபார்முலா. இது டிஃபரன்ஷியபிலிட்டியை ப்ரூவ் பண்றதுக்காக தானே சார்? என்னம்மா சார் இது டிஃபரன்ஷியபிலிட்டியை கண்டுபிடிக்கிறீங்க சார்? ஆமா, டிஃபரன்ஷியபிலிட்டி கண்டுபிடிக்கிறது தான். கண்டினியூட்டி தான் உனக்கு ஏற்கனவே நிறைய போட்டுட்டு அவனுக்கு தெரியும் கண்டினியூட்டி ஆகும்னு உனக்கு தெரியும். ஏன்னா கண்டினியூட்டியோட செக் பண்ணு. கண்டினியூட்டி என்ன பண்ணுவீங்க, லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் எப்படி போடுவீங்க, லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்னா x tends to 0 plus f of x equal to limit h tends to 0 plus f of a plus h. f of a plus h என்ன நடக்கும், a ஓட வேல்யூ 0. கரெக்ட்டுங்களா? அப்போ என்ன நடக்கும், 0 plus h into modulus of 0 plus h. கரெக்ட்டுங்களா? அப்போ என்ன 0 plus h ஓட வேல்யூ என்ன, h.
அப்போ இந்த மாடலஸ் ஆஃப் 0 ப்ளஸ் கச்சுனா கச்சு, அப்போ ப்ளஸ் தான் கச்சோட வேல்யூ. அப்போ என்னாச்சு லிமிட் h டென்ஸ் டு 0 ப்ளஸ் இது ஒரு கச்சு இது ஒரு கச்சு h இன்ட்டு h என்னது h ஸ்கொயர். அப்போ இது ஈக்குவல் 0 போட்டேன்னா 0 ஆயிரும். இது யாரோடது ரைட் ஹேண்ட் லிமிட்டோடது. அதே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் போடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன பண்ணுவீங்க லிமிட் h டென்ஸ் டு 0 மைனஸ்ல என்ன பண்ணுவீங்க 0 மாடலஸ் என்ன பண்ணுவீங்க 0 மைனஸ் கச்சு போடுவீங்க. கரெக்டாப்பா? மைனஸ் கச்சு மாடலஸ்னா மைனஸ் கச்சு வரும். மாடலஸ் மைனஸ் கச்சுனா பிளஸ் கச்சு ஆயிடும். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு லிமிட் h டென்ஸ் டு 0 மைனஸ் மைனஸ் கச் ஸ்கொயர்னு வரும். மைனஸ் கச் ஸ்கொயர் 0 போட்டால் என்ன தான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? 0 போட்டால் என்ன கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். therefore both left limit right limit are equal, therefore at x equal to is continuous. அப்போ இதெல்லாம் கண்டினியூஸ் சொல்லிக்கிறான், இதுலேயும் கண்டினியூஸ் சொல்லிக்கிறான். அப்போ டிஃபரன்ஷியபிலிட்டி பட் நாட் கண்டினியூஸ் இது கண்டிப்பாக பாசிட்டிவ் கிடையாது. கண்டினியூஸாக இருந்து டிஃபரன்ஷியபிலிட்டினாவே அது கண்டினியூஸ் தான். சரிங்களா? எவ்ரி டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் இஸ் எ கண்டினியூஸ். அப்போ சிங்கிறது கண்டிப்பாக தப்பு தான், அதை டேரெக்டாக தெரிஞ்சிடலாம். டிஃபரன்ஷியபிலிட்டி இருந்தாவே அது கண்டினியூஸாக தான் இருக்கும். அப்போ சி கண்டிப்பாக தப்பு தான். நெய்தர் டிஃபரன்ஷியபிள் நார் கண்டினியூஸ். நம்ம ஆல்ரெடி கண்டினியூஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம்ல, அப்போ இது சான்சஸ் கிடையாது. மேபி ஏஆ இருக்கலாம் ஆர் பிஆ இருக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ பிஆ இருக்கிறது செக் பண்ணலாம், ஏவா பிஆங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். சரியாப்பா? சொல்கிறாங்க இப்போ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் கச்சுனா இது 0. அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும் லிமிட் h டென்ஸ் டு 0 ப்ளஸ் என்ன நடக்கும் 0 ப்ளஸ் கச் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் 0 மைனஸ் கச். இது யாரோடது எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் கச்சோடது. மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் என்னது எஃப் ஆஃப் 0. அப்போ எக்ஸ் இடத்துல ஆட்டோமேட்டிக்காக 0 அப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும் 0 இன்ட்டு 0 0. அப்போ டேரெக்டாக 0 அப்ளை பண்ணலாம், டிவைடட் பை என்ன ஆகும் ஹச்னு கிடைக்கும். இந்த ஸ்டெப் என்ன டவுட் இருக்குதா? 0 ப்ளஸ் கச் தான் வரும், 0 ப்ளஸ் கச். அப்போ சொல்கிறாங்க என்ன நடக்குது லிமிட் h டென்ஸ் டு 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் கச் வந்து ஹச், மாடலஸ் ஆஃப் 0 ப்ளஸ் கச் ப்ளஸ் சைன், அப்போ ப்ளஸ் கச் டிவைடட் பை ஹச். ஹச் ஹச்சும் கேன்சல். அப்போ லிமிட் h டென்ஸ் டு 0 அப்ளை பண்ண என்ன கிடைக்குது 0 தான் அப்ளை பண்ணி. கரெக்டுங்களா? இது யாரோடது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவோடது. இதே லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணி சொல்லி பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன நடக்குது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் போடலாமா சொல்லுப்பா. என்னாச்சு f டேஷ் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு லிமிட் h டென்ஸ் டு 0 மைனஸ் f ஆஃப் 0 மைனஸ் கச் மைனஸ் f ஆஃப் 0 டிவைடட் பை மைனஸ் கச். இதை ஃபார்முலா இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம், இல்லை இந்த மாதிரியும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ என்னாச்சு f ஆஃப் 0 மைனஸ் கச் என்ன கிடைக்கும் 0 மைனஸ் கச் மாடலஸ் ஆஃப் 0 மைனஸ் கச். f ஆஃப் 0 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம் 0ன்னு. இங்கே முன்னாடி இருக்கும் லிமிட் h டென்ஸ் டு 0 மைனஸ் டிவைடட் பை மைனஸ் கச் டிவைடட் பை மைனஸ் கச். அப்போ என்ன நடக்குது தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் h டென்ஸ் டு 0 மைனஸ் இங்கே நடக்கும் மைனஸ் கச், இது மாடலஸ் ஆஃப் மைனஸ் கச் வரும், அப்போ ப்ளஸ் கச் டிவைடட் பை டினோமினேட்டரில் மைனஸ் கச். இது 0 வரணும், அதை விட்டுறோம். அப்போ என்னாச்சு மைனஸ் கட்சி கேன்சல் ஆயிடும், வெறும் கட்சி மட்டும் தான் இருக்கும். அந்த கட்சி 0 போட்டோன்னா எகைன் என்ன கிடைக்குது 0 கிடைக்குது. சரியாப்பா? அப்போ என்னாச்சு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூவும் ஈக்குவல். therefore f dash exit எந்த பாயிண்ட்ல x equal to 0 பாயிண்ட்டுக்கு மட்டும் எக்ஸிட். மற்ற பாயிண்ட் போட்டு பார்க்கணும். x equal to 0 பாயிண்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிட். மற்ற பாயிண்ட் பற்றி கேட்டாலும் மற்ற பாயிண்ட் இதே மாதிரி டெரிவேட் பண்ணி காட்டணும். சரிங்களா? அப்போ என்னாச்சு ஆல்ரெடி சி கட் ஆயிடுச்சு, டி கட் ஆயிடுச்சு, இப்போ என்ன டிஃபரன்ஷியபிலிட்டினால டியும் கட் ஆயிடுச்சு. அப்போ ஒன்லி ஏ பாசிபிள், ஒன்லி ஏ பாசிபிள். சரியாம்மா? சார் ஒன்மே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதே கொஸ்டின் 3 மார்க்ல கேட்டுக்கிறாங்க, உனக்கு காட்டுறேன் விசிபிளா காட்டுறேன். 3 மார்க் என்ன ஒரு டைம் 5 மார்க் கேஸ் ஸ்டடியில் இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. 5 ரீஜியன்ல ஒரு இதே கொஸ்டின்